Greetings from Learning and Development Group. Today, we are going to see what is the change in the applicability conditions of standing orders. For this, we look at Section 1(3) of Industrial Employment Standing Orders Act 1946. It stated that it applied to every industrial establishment where 100 or more workers are employed or were employed on any day of the preceding 12 months. What is the change that has happened after the implementation of the labor codes? For this, we refer to Chapter 4, Standing Orders, Section 28(1) of the Industrial Relations Code 2020. This states that it applies to every industrial establishment wherein 300 or more than 300 workers are employed or were employed on any day of the preceding 12 months. So, the 100 workers applicability criteria has now changed to 300 workers applicability criteria. Thank you, members. வணக்கம். லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் குரூப்பிலிருந்து வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது எந்தெந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதாவது லேபர் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, லேபர் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம செக்ஷன் 1(3) ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட் 1946 பார்க்குறோம். அது என்ன சொல்லியிருந்ததுன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் 100 அல்லது அதுக்கு மேலே ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய் பண்ணியிருந்தாலோ ப்ரீவியஸ் 12 மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் 100 ஒர்க்கருக்கு மேலே எம்ப்ளாய் பண்ணியிருந்தாலும் இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட் 1946 அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அதாவது இந்த அப்ளிகபிலிட்டி கிரைட்டீரியா என்னவா மாறி இருக்கு இப்போ இந்த லேபர் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சாப்டர் 4 ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் செக்ஷன் 28(1) ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020 பார்க்குறோம். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் 300 அல்லதற்கு மேலே ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய் பண்ணியிருந்தாலும் ஒரு நாளில் ஒரு 300 ஒர்க்கருக்கு மேலே நீங்கள் எம்ப்ளாய் பண்ணியிருந்தாலும் 12 மாதத்தில் அந்த இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 100 ஒர்க்கர் அப்ளிகபிலிட்டி கிரைட்டீரியா இருந்தது இல்லையா முன்னாடி, அது இப்போ 300 ஒர்க்கர்ஸ் அப்படின்னு மாறி இருக்கு. நன்றி, வணக்கம்.